ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகவ் சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம சாரு மாயா கூட பேசிகிட்டு இருக்காங்க. என்ன மன்னிச்சிரு மாயா, நீ இந்த வீட்டுக்கு உன் காதில் தியாகம் பண்ணிட்டேன். ஆனால் நான் போய் தப்பு பண்ண பார்த்துட்டேனே, இந்த வீட்டுக்கு வாழ வர போகிறேன். நானே இப்படி தப்பு பண்ண பார்த்துட்டேன். இப்போதான் எனக்கு புத்தி பிடிபட்டிருக்கு மாயா. இனி என்னால இந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் வராது. என்ன மன்னிச்சிடு மாயா, நானும் உன்கிட்ட நிறைய கடுமையா நடந்துட்டேன் அப்படின்னு சொன்னது. எதுக்கு சாரு, அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு மாயா சொல்றாங்க. இல்ல மாயா, நான் உன்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுக்குறேன். இங்க பாரு, இனி என்னால இந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் எந்த கஷ்டம் குழப்பங்கள் எதுவும் வராது. இது சத்தியம் அப்படின்னதும், எதுக்கு சாரு சத்தியம்லாம் இல்ல, நான் இப்போ சின்ன தப்புகள் பண்ணும் போது நான் உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் தான் எனக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு சொன்னதும் உடனே நம்ம மாயா அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் சாரு வெளியில அப்பாடா, இவளை சமாளிக்கிறதுக்குள்ள பாடு போயிடுது. எப்படித்தான் இந்த சினிமால அழுறாங்களோ நடிக்கிறாங்களோ தெரியல. கொஞ்ச நாளைக்கு இந்த மாயா கிட்ட நம்ம வம்பளுக்காம இருக்கிறது தான் நமக்கு பாதுகாப்புங்கிற மாதிரி அந்த இடத்துல சாரு யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம மாயா சீனுக்கு போன் போட்டுட்டே இருக்காங்க. சீனு போன் எடுக்கிற மாதிரி இல்ல. சரி, குமாரனுக்கு போன் எடுக்கலாம் அப்படின்னுட்டு குமாருக்கு போன் அடிச்சு, அண்ணன் சீனுவும் பாத்தீங்களா என்னமா மாயா கடைசி கட்டத்துல எப்படி ஏமாத்திட்டே, பாவமா சீனு, அவ எப்படி எல்லாம் அழுது துடிச்சான் தெரியுமா. நானும் அவனை சமாதானப்படுத்தினேன், ஆனா அவன் கேட்கவே இல்லை. ஏமா இப்படி பண்ண அண்ணன், எல்லாத்தையும் பொறுமையா சொல்றேன்னு. சீனுவோ பாத்தீங்களா, ஆமா எங்க இருக்கா, அவ குடிச்சு புலம்பிட்டு இருக்கான். நான் இவ்வளவோ சொன்னேன், என்னை திட்டி அனுப்பிட்டேன் அப்படின்னதும் சரின்னு நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா சீனுவை தேடி வராங்க. சீனு கையில பாட்டிலோட குடிச்சிட்டு இருக்காங்க. ஏய், என்னடா பண்ணிட்டு இருக்க, நான் என்ன பண்ணா உனக்கு என்ன, அதான் நீ நல்லா பண்ணிட்டே அப்படின்னு சொன்னதும் சீனு, ஃபர்ஸ்ட் நீ எழுந்திரி வா, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பாட்டில தூக்கி எறிறாங்க. போதும் மாயா போதும். என்ன மாயா, நீ அவை வருவியா, நீயா காதலிப்பியா, கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவியா, கடைசியில ஏமாத்துவியா, என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு, இழிச்சு பாய் மாதிரி இருக்கா அப்படின்னு சீனு பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. இங்க பாரு சீனு, இனி உனக்கும் சாருக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். நான் என் பெரியப்பாவுக்காக என் வாழ்க்கையை தியாகம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். தயவு பண்ணி நம்ம பிரிச்சிடலாம் சீனு அப்படின்னதும் நம்ம சீனு செம்ம டென்ஷன் வராங்க. இங்க பாரு, நீ என்ன விட்டு போன்னு சொல்லு, ஆனா நீயும் என்ன விட்டு போ, ஆனா உன்னை விட்டுட்டு இன்னொருத்தைய கல்யாணம் பண்ண சொல்லி நீ சொல்லாத. எப்பவும் சாவும் வரைக்கும் நீ மட்டும் எனக்கு, இது சத்தியம் அப்படின்னு சொன்னதும் சீனு கண்ணத்திலே அடின்னு அடிக்கிறாங்க. மாயா அடிச்சு இப்படி ஆச்சு, என்ன கொண்டு போட்டு அப்படின்னு சொன்னது. ஏண்டா இப்படி பண்ற, புரிச்சுக்கோ சீனு, என் கூட பேசாத அப்படின்னதும் சீனு, வா நான் கூட்டிட்டு போறேன், அதெல்லாம் வேணாம், எனக்கு நான் வீட்டுக்கு வழி தெரியாதா அப்படின்னுட்டு சீனு தள்ள அடிட்டே போறாங்க. மாயாவும் பின்னாடி அழுத்துட்டே போறாங்க. எங்க பார்த்தோம்னா ரகுராம் செம்ம ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து ஜானகி வராங்க. என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? ஆமா ஜானகி, மாயா ஸ்டார்ட்ல வீட்டுக்கு வந்தப்போ ஐயோ இவளால என்னென்ன பிரச்சனைகள் வரப்போதுன்னு நினைச்சேன். ஆனா நேற்று நடந்ததை நினைச்சு பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா. நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஜானகி. மாயாவில தான் பிரச்சனை வரும்னு நினைச்சேன். ஆனா மாயாவே நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்திட்டா அப்படின்னு ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காங்க. ஆமாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ஜானகி சொன்னதும், இங்க பாரு, இதை சிறப்பிக்கிறதுக்காக நாம பொங்கல் வைக்கணும், சோ வீட்டுல ஏற்பாடு பண்ண சொல்லு அப்படின்னு ஜானகி சரின்னு சொல்றாங்க. மறுநாள் காலையில இப்படி பொங்கல் வைக்கணும் அப்படின்னதும் இந்த பக்கம் ரமணி பாட்டி, ஆமா மாயாவை நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்திருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அப்பாடா, இவ அடுத்தடுத்து என்னென்ன பிரச்சனைகள் பண்ண போறான்னு இருந்துச்சு, இனி இப்படியே மாயா இருந்தா சரிதான், மனசு மாறாம அப்படின்னுட்டு பத்மாவும் பார்வதியும் நக்கல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தோம்னா நம்ம சீனு ரொம்ப சோகமா இருக்காங்க. அப்போ மணி என்னாச்சுடா, ஏன் ஒரு மாதிரி இருக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னு சமாளிக்கிறாங்க. சுனி, என்னாச்சு, உனக்கு உடம்பு சரியில்லையாமே, ஆமா டேப்லெட் எடுத்து வர சாப்பிட்றியா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே சீனு இங்க பாரு, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் சொன்னனே தவிர நான் ஒன்னும் மாத்திரை கேட்கலாங்க போ அப்படின்னு சொன்னதும் இது எல்லாத்தையுமே மாயா பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம மாயாவே வராங்க. இங்கே பாரு சின்னு, எதுக்காக எம்மையில் இருக்கிற கோபத்தை இந்த சாப்பாடு டேப்லெட் எல்லாம் காமிச்சிட்டு இருக்க, பிளீஸ் ஒழுங்கா சாப்பிட்டுட்டு மாத்திரை சாப்பிட்றா அப்படின்னு சொன்னதும், இங்கே பாரு, எம்மையில அக்கறை காமிக்கிறதுக்கு நீ யாரு, உனக்கு எனக்கு மனப்பாண்டா எப்பவும் முடிஞ்சு போச்சு, அதான் நான் வேணான்னு என்ன தூக்கி எரிஞ்சிட்டே, இப்போ எதுக்கு புதுசா அக்கறை காட்டுற மாதிரி நடிச்சிட்டு இருக்க சீனு, புரிஞ்சுக்கோ சீனு ப்ளீஸ் மாயா, தயவு பண்ணிங்கிறது கிளம்பு அப்படின்னதும் மாயா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இங்க பார்த்தோம்னா பொங்கலுக்குரிய ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ நல்லபடியா பொங்கல் எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்த மாயாவுக்கு நிம்மதியாவும் இருக்கு. சீனுவை பார்க்க ஒரு பக்கம் ரொம்ப ஃபீலாவும் இருக்கு.